கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் சில தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மோசேயை குறித்து பார்த்தோம், எலியாவை குறித்து பார்த்தோம், எப்தாவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்படி செய்து செயல்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். கடந்த வாரம் பார்த்தோம், மிஸ்மாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே எப்தா தன் காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டான் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம், அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில அவளுடைய இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறார். அன்னாளை குறித்து அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த அன்னாளை நம்ம பார்க்கும்போது அவள் யார் என்று பார்க்கும்போது அவளுடைய புருஷன் பேரு எல்கானா, அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், அவன் எல்கானா. அந்த அன்னாளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, 2 பேர் அவனுக்கு மனைவி. ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால இன்னொரு பெண்ணை அவன் விவாகம் செய்திருக்கிறான், அவளுக்கு பேர் பெண்ணினாள். ஆனால் அன்னாளுக்கு என்ன இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவங்க வழக்கம் சீலோவாவில் என்ன செய்வாங்களாம், பணிந்து கொள்வதற்கு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறை என்ன செய்வாங்க, தேவாலயத்திற்கு போய் அங்கே தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை ஆராதித்து வருவார்கள். இது இஸ்ரவேலில் எப்பொழுதும் எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன போவாங்க, சீலோவாவுக்கு போவாங்க. அப்போது இந்த ஒரு டைம் போயிருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே போய் எல்கானா பிள்ளைகள் 2 மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரோட என்ன செய்கிறாரு, பலி செலுத்தி என்ன செய்வார், அந்த பலி எல்லாருக்கும் குமாரத்திகளுக்கு எல்லாருக்கும் என்ன செய்வார், பங்கிட்டு கொடுப்பார். அண்ணால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒருவேளை பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்தாலும் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாட்டினாலும் இன்னைக்கு பாருங்கள், நிறைய குடும்பங்களில் ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் சொந்த கட்டின கணவனை வெறுக்கிறத பார்க்குறோம். இன்னும் சில வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, அந்த கணவனுடைய அம்மாமார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவளுக்கு குழந்தை இல்லை, அதனால நீ என்ன செய்ய இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று சொல்கிற எத்தனையோ பெண்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, எல்கானாவை பார்க்கும்போது அண்ணால சிநேகிக்கிறானவன், அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். ஒருவேளை அவளுடைய கர்ப்பம் யாரால் அடைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் அடைக்கப்பட்ட கர்ப்பம். ஒருவேளை மற்றவங்க அடைத்திருந்தால், மற்றபடி ஒருவேளை ஏதோ ஒரு சிக்னஸ்னால அடைப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லிடலாம். ஆனால் வேதம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செஞ்சிருந்தாரு, அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்துவாள், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஏற்கனவே அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது. அதனால் அவள் என்ன செய்வா, அண்ணால குத்தி குத்தி காண்பித்து அவளை என்ன செய்வா, எங்கே ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தாலும் அவளை விசனப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அல்லவா, ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்லாம் நிறையும் போது நிறைய சமுதாயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில சம்பிரதாயங்களை பார்க்கும்போது ஒரு குழந்தை இல்லாத பெண் அந்த குழந்தைய தூக்கிட்டா நிறைய பேர் என்ன செய்வாங்க, முகம் சுழிப்பாங்க. ஏன்னா அவள் ஏதாவது வியாதி வந்துடும், அவள் மலடியாக இருக்கிறாள், அவள் அந்த குழந்தைய தூக்கிட்டாள் என்று சொல்லி, அதாவது மிகவும் கடினமாய் பேசுகிற அநேக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெறுவதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த காலத்தில் பாருங்கள், பெண்ணினால் இப்படி தான் பண்ணுறா. ஆனால் அவள் என்ன செய்வா, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவள் என்ன செய்வா, அழுது கொண்டு இருப்பாள். அவள் கணவன் ஆனால் ரொம்ப நல்லவன். அவன் என்ன சொல்வான், இந்த 8ஆம் வசனம் சொல்கிறது, அவள் புருஷனாய் எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்காய், ஏன் சஞ்சலப்பட, ஏன் அழுற, கருசனை. அதாவது இன்றைக்கு இப்படிப்பட்ட புருஷர்களை காண்பது அரிது அல்லவா. மனைவி விசாரிக்க அநேகவர் மனைவி நல்ல புருஷனை விசாரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மனைவிக்கு ஒரு பலவீனங்களோ வந்தால் விசாரிக்கிற கணவன்மார் ரொம்ப சொற்பம் என்று தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே பாருங்க, அவன் எவ்வளோ அழகாக விசாரிக்கிறான். ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிறா, ஏன் யாராவது மனைவிட்ட நீ இன்னைக்கு சாப்பிட்டியா,
சாப்பாடு போடும்போது எந்த கணவராவது கேட்பாங்களே, நீ சாப்பிட்டியாமா, நீ சாப்பிட்டியா, பிள்ளை சாப்பிட்டாங்களா, பிள்ளை சாப்பிட்டாங்கன்னா கூட கேட்பாங்க. நீ சாப்பிட்டியான்னு நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அவன் கேட்குறான் பாரு, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமல்லவா. அவ்வளவு தேற்றுகிற ஒரு அருமையான ஒரு கணவன் யாருக்கு இருக்கிறா, அண்ணாளுக்கு இருக்கிறா. ஆனால் அவள் துக்கம் யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அவள் என்ன செஞ்சிருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா. அதனாலதான் அந்த 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தருடைய சந்நிதியின் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறார். அண்ணாள் அப்புறம்தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஒருவேளை இந்த சீலோவாவிலுள்ள ஆலயத்திற்கு அவர் எத்தனையோ முறை என்ன செஞ்சிருக்கலாம், திருமணமானதிலிருந்து. ஏன்னா பெண்ணினாளுக்கு எத்தனை குழந்தை, ஒருவேளை 10 குமாரரை பார்க்கணும்னு சொல்லப்பட்டனால ஒருவேளை 10 பிள்ளைகள் அவளுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ அத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் யாருக்கு குழந்தை இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அத்தனை வருஷம் இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்போனா அவள் அப்படி செயல்படலை. ஆனால் இந்த முறை அவள் ஒரு செயலை என்ன செஞ்சா, என்ன செய்கிறா பாருங்க, ஆண்டுகிட்ட போறா. என்ன செய்கிறா, அந்த 9ஆம் வசனம் சொல்கிறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணாள் எழுந்திருந்தார். எல்லாம் சாப்பிட்டேன்னா முடிச்சுட்டாங்க. இப்போ அண்ணாள் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேலே உட்கார்ந்திருந்தான். அண்ணாள் போறா. 10ஆம் வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். தேவ சமூகத்துக்கு போன உடனே அவள் மனம் கசந்து அழுகிறத பார்க்குறோம். உண்மையாகவே யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தங்கள் இருதயத்தை, மனதில் இருக்கிற அத்தனை பாரங்களையும் அழுது ஊற்றி விட்டார்களோ, அண்ணாளுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கும். அவர் வேற எங்கேயும் போகல. ஏன்னா அருமையான கணவன் தான். அவன்கிட்ட போய் தன் காரியத்தை அவர் சொல்லலை. ஆனால் எங்கே போகிறா, தேவனுடைய இடத்தை தேடி போகிறாள். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறா, விண்ணப்பம் பண்ணுறா. ஆண்டுகிட்ட போய் இத்தனை வருஷம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. ஆனால் அன்னைக்கு தான் அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, அங்கே போய் விண்ணப்பம் பண்ணுறா. அந்த விண்ணப்பமும் ரொம்ப அருமையான ஒரு விண்ணப்பம். என்ன சொல்கிறா பாருங்க, அந்த 11ஆம் வசனம். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் வேதத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஏன்னா பெரிய பெரிய ஜபங்கள் அல்ல, சின்ன ஜபங்கள் தான். ஆனால் ஜபங்களுக்கு எவ்வளவெல்லாம் ஆன்சர் வந்திருக்கிறது என்பதை நிச்சயம் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம வாசிக்கும் போது அதை அதிகமாக நம்ம என்ன செய்யணும், கவனித்து பார்க்கணும். அவர் சொல்கிறா பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, முதல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிறார். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. என் சிறுமையை, அவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்லுங்க, அவருக்கு நோக்கி, இயேசுவே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, நான் படுகிற பாடுகளை கண்ணோக்கி பாருங்க, நான் அனுபவிக்கிற நிந்தையை கண்ணோக்கி பாருங்க என்று சொல்லி நீங்கள் அவர்களை நோக்கி கூப்பிடுங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. என்னை நீங்கள் மறக்காமல் நினைக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, என்னை மறந்துடாதீங்க, என்னை நினைச்சு பாருங்க, என்னுடைய சிறுமையை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவளுக்கு ஆசை என்ன, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு குழந்தை கொடுத்துட்டீங்க பரவாயில்ல, அந்த குழந்தைய நான் யாருக்கு ஒப்பு கொடுப்பேன், உங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன், உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துப்பீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்காக, உங்கள் நாம மகிமைக்காக நான் அவனை வளர்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் பொருத்தனை எடுங்க. அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேர் வரல, சிம்சோன் பிறக்குவதற்கு முன்பாக மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் அப்படி தான் சொல்லப்பட்டது. ஏன்னா அவன் கர்த்தருக்கென்று வளர வேண்டும் என்பதனால அவன் தலையில் சபரகன் கத்தி படக்கூடாது என்று சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இங்கே இவளாகவே சொல்கிறார், அவன் தலையின் மேலே என்ன படக்கூடாது, ஒரு சபரகன் கத்தி படுவதில்லை, என் பையனுக்கு நான் முடியே வெட்ட மாட்டேன், அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அவள் ஜெபிக்கிறத பார்க்கலாம். அவள் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க, அவர் சமூகத்தில் போய் சொல்லுங்க. உங்கள் மனசில் என்னை நோக்கி பாருங்கள், நான் கடந்து போகிற பாதையை நோக்கி பாருங்கள், எனக்கு வேலை இல்லையே, வேலை ஸ்தலத்தில் என்னை துன்புறுத்துறாங்களே, குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கிறத, ஒருவேளை நான் திருமணமாகி வந்த வீட்டில் எல்லாரும் என்னை சத்ருவாய் எண்ணுகிறார்களே, என்னுடைய கணவரும் எனக்கு ஆதரவு இல்லையே, ஒருவேளை என்னுடைய மாமியார் என்னை கொடுமைப்படுத்துகிறார்களே, ஒருவேளை வயதானவர்கள் என் மருமகள் என்னை கொடுமைப்படுத்துகிறாரே, என் பிள்ளைகள் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு உலகத்தில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்ன
என்ன பிரச்சனையா இருந்தாலும், ஒருவேளை என் சரீரம் முழுவதும் வியாதியா இருக்கிறது, இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, என் சிறுமையை நோக்கி பாருங்க, நான் கடந்து செல்கிற சிறுமையை நோக்கி பாருங்க, என்னை நினைச்சு பாருங்க, என்னை ஒரு விஷயம் நினைச்சு பார்த்துருங்க என்று சொல்லி நீங்க அவரிடத்துல வேண்டுதல் செய்வீர்கள் என்று சொன்னார். அந்நாளுக்கு நன்மை செய்த ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ஏலி தேவனுடைய மனுஷன் தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு இவளை குறித்து வித்தியாசமான ஒரு சிந்தனை. அதனால் அவன் என்ன சொல்றான், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அவள் சத்தம் போட்டு ஜெபிக்கல. சத்தம் போட்டு ஜெபித்து இருந்தால் என்ன செய்யணும், அவனுக்கு கேட்டிருக்கும். இப்போ அவன் மௌனமாய் ஜெபிக்கிறதுனால அவன் நினைக்கிறான், இவ என்ன இவளை குறித்து அவளுக்கு தவறான அபிப்பிராயம் வருது. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரம் சத்தம் போட்டு ஜெபித்தா தான் ஆண்டவர் கேட்பார். இல்லை, நம்ம இருதயத்தில் பேசி கொண்டிருந்தாலும் அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய நினைவு, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கும் அவருக்கு தெரியும். அதனால சத்தம் போட்டு ஜெபிக்க வேண்டும் என்பது கிடையாது. மௌனமாய் உள்ளுக்களை ஜெபித்தானும் அந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஏலியை பாருங்க, அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்துல தான் அவள் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆனால் அவன் என்ன நினைச்சிட்டான், ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அவன் என்ன நினச்சிட்டான், இவன் குடிச்சிட்டு மதுபானம் குடித்திருக்கான்னு நினச்சிட்டு அவன் தவறாக நினச்சிட்டான். நீ எது வரைக்கும் இப்படி குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து குடித்து வெறித்து இங்கே தேவ சமூகத்தில் வந்து இருப்பான் என்று சொல்லி ஒரு இன்னைக்கு மனுஷர்கள் பாருங்க, நிறைய நேரம் மற்றவர்கள் நம்மளை என்ன செஞ்சுறாங்க, தவறாய் நினைத்து விடுகிறார்கள். அவன் அந்த இவ்வளத்துக்கும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள அவன் ஆசாரியன். அவளே மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறாள். நான் அவளை பார்த்து நீ எவ்வளோ நேரம் குடிச்சிருப்பா, எவ்வளோ நேரம் நீ இப்படி போய் வெறுத்திருப்பா என்று சொல்லி என்ன செய்யறான், அவளை நோக்கி குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்கிறான். ஆனால் அண்ணாலை பாருங்க, பொறுமையாய் பதில் கொடுக்கிறார். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன செஞ்சிட்டேன், ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். என் உள்ளம் கிளேசப்பட்டு இருக்கிறது, மிகுதியான விசாரம் எனக்குள்ள இருக்கிறது, அதை நான் இங்கே வந்து விண்ணப்பம் பண்ணினேன். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, நம்மளை தவறாக நினைத்து விடுவார்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிறைய நேரம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க, தேவனுடைய மனுஷனே தவறாக நினைக்கிற அளவுக்கு அங்கே அவனுடைய எண்ணம் அப்படியா இருக்கிறது. கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிற தேவன். அவள் சொல்றா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஒரு பிள்ளை யாராவது ஒப்பு கொடுப்பாங்களே, அவன் கர்த்தருடைய சந்நிதியை தேவாலயத்திலே வளரட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுப்பாங்களே. ஆனால் அவளுடைய உள்ளம் அவ்வளவு துக்கத்தில் இருந்ததுனால ஆண்டவர் இடத்துல அவர் பொருத்தனை பண்ணுகிறார். பொருத்தனை பண்ணி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான், எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு கேட்கல, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவனை உங்களுக்கு என்று நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்குறான். அப்போ தான் அவள் இந்த காரியங்கள் எல்லாம் ஏலிட்ட சொன்ன பிறகு ஏலி அதுக்கு பிறகுதான் சொல்கிறாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்போ ஏலி தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார், ஆசீர்வதித்து அனுப்புகிறார். என்ன சொல்ல, சமாதானம். ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்து சொல்லிட்டல, இனிமே நீ எப்படி போ, சமாதானத்தோட போ. ஏன்னா நீ ஆண்டவர்கிட்ட கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான்னு சொன்னான். உன்னை மட்டும் அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையாகவே மனம் திறந்து ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வைப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கு தென்படுகிற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, ஒரு சமாதானம் ஏற்படும். எவ்வளோதான் பிரச்சனையோட ஒரு நான் சொன்னது போல உடனடியாக பிரச்சனை மாறுதோ மாறலையோ அது வேற, அடுத்த காரியம் அது கர்த்தருக்கு தெரியும் எந்த காரியத்தை எப்போ செய்யணும். ஆனால் அது வரைக்கும் ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் பாருங்க, ஒரு வேதனையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் மனம் உடைந்து போய் நீங்கள் உங்கள் காரியத்தை சொல்லிட்டு முடிச்சு பாருங்க, ஒரு பெரிய சமாதானம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுவும் பெண்களாக அநேருக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, குடும்பம் என்று சொல்ல எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பமே இருக்காது. அது புதிதாக திருமணமாகி இன்னொரு குடும்பத்துக்கு போகிற அநேக பிள்ளைகளுக்கு அந்த புதிய சூழ்நிலை, ஒரு நல்ல அன்பான
குடும்பமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாய் அந்த பிள்ளையோட வாழ்க்கை இருக்கும். ஆனால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. தன் வீட்டுக்கு வந்த மருமகளை ஏதோ ஒரு சத்ருவை போல நினைக்கிற அநேக மாமியார் உண்டு. அந்த மகனை தன் கையில் போட்டுக்கொண்டு மகளை சித்திரவதை பண்ணுகிற எத்தனையோ மாமியார் உலகத்தில் அப்படி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெற்றோர் வீட்டுக்கு விடுவதே கிடையாது, பெற்றோரோட ஃபோன் பேச விடுவதே கிடையாது. இப்படி எத்தனையோ குடும்பங்களில், இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற குடும்பத்தில் கூட இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நான் மனம் உடைந்து போயிருக்கிறீங்களோ, அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தனியாக ஒரு அமைதியான இடத்துல போய் உங்கள் இருதயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ ஜெபி, இந்த சத்தத்தை கேட்கும் போதே சொல்லுங்க. ஐயோ, என் பாரம் இப்படி இருக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார்கிட்ட புலம்புவேன்? டாக்டர்ஸ்னால் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அவரிடத்துல சொல்லுங்க. அவரிடத்துல சொல்லுங்க. முதலாவது நீங்கள் எதை உணர்ந்து கொள்வீங்க தெரியுமா? ஒரு பெரிய சமாதானம். ஏதோ ஒரு பாரம் உங்களை விட்டு விலகி போனதை நீங்கள் அப்படியே ஒரு இருள் உங்களை விட்டு விலகினதாலே ஒரு பெரிய சமாதானம். நான் சொன்னபடி எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் தயவு செய்து நான் சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்கள் பெற்றோர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுடைய மனம் புண்பட்டு போயிடும். என் பிள்ளை அங்கே நல்லா இருப்பார்னு சொல்லி தானே என் பிள்ளைய அப்படி அந்த குடும்பத்தில் திருமணம் பண்ணி கொண்டேன், ஆனால் என் பிள்ளைக்கு இவ்வளவு கொடுமையா என்று சொல்லி பெற்றோர் மனம் நொந்து போய் விடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இரவுல சொல்லுங்க, என்னெல்லாம் நடக்குதுன்னுட்டு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர்கிட்ட சொன்ன உங்கள் கண்ணீரை கண்டுவிட்டு அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவன் சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் தான் ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு, 18ஆம் வசனம், அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கு முந்தின அதில் பார்த்தீங்கன்னா அவள் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அவள் புருஷன் கூட கேட்குறான், ஏன் சாப்பிடாது இருக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்போ அவளுக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சுது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறா? 2 காரியம். அவள் அதுக்கு பிறகு எப்படி இல்லை, துக்க முகமாகவும் இருக்கல. அதுக்கு பிறகு அவர் சந்தோஷமாக என்ன செய்கிறா? போஜனம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு அடுத்த வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் உங்களை நினைத்தருளினார். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை காணாதவர் போல் இருந்தாரோ, உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியாமல் இருந்துச்சதோ. எனக்கு ஆண்டவருக்கு கண்ணிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனை நாள் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கு அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் எப்படி அன்னாளை நினைத்தருளினாரோ அப்படியா இன்றைக்கு உங்களை அவர் நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அதே மாதிரி கர்த்தர் கடாட்சித்தார். அவள் கர்ப்பவதி ஆகி கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். உடனே ஒரு குழந்தை கிடச்சிச்சு. ஐயோ, நான் அவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேனே, எப்படி கொண்டு போய் அவன்கிட்ட விட? எப்போ யோசித்து பாருங்க, ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய எவ்வளோ செல்லமாக வளர்ப்போம். அந்த பிள்ளை அம்மான்னு எவ்வளோ ஒட்டிகிட்டு இருக்குல்ல. ஆனால் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடணும் என்று சொன்னால் அந்த தாயின் முன்ன எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் அண்ணால் அதை கொடுத்து கொஞ்சம் கூட சிந்திக்கலை. ஆச்சரியமாக இருந்தது. 24ஆம் வசனத்தை பாருங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்துக்கு அவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகியால் அவன் கர்த்தருக்கென்று, என அவர் சொல்லும்போது என்ன சொன்னால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் கர்த்தருக்கென்றே நான் ஒப்புக் கொடுப்பேன். அதை தான் அவங்க சொல்கிறார். அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தரிடத்தில் கேட்ட
அதே மாதிரி குழந்தையை கொடுத்தாரு, இப்போ திரும்ப கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் சுயநலமுள்ள தேவனா? இல்லவே இல்லை. பிறகு பாருங்க 2ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியை ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்காக அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். பாருங்க, அதுக்கு பிறகு அவனுக்கு 3 குமாரர்கள் 2 குமாரத்திகள். ஆண்டவர் என்ன அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. இவ்வளவு நாளும் கர்த்தருக்காக கர்த்தராலே அடைப்பட்டிருந்த கர்ப்பம் அவள் ஆண்டவர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணி அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தபடியினால கர்த்தர் என்ன செய்தாரு, அதற்கு பிறகு அவளுக்கு ஒரு 3 குமாரர் 2 குமாரத்திகளை. அநேக தேவ பண்டிதர்கள் சொல்வாங்க, அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்த வேணுங்கிற அவசரத்தை காட்டிலும் கர்த்தருக்கு ஒரு குழந்தை வேண்டுங்கிறத அவசரம். ஏன்னா அது வரைக்கும் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகளே இல்லை. நியாயாதிபதிகளின் காலத்துக்கு பிறகு தீர்க்கதரிசிகளே இல்லை. அதனால தான் கர்த்தருக்கு தான் ரொம்ப அவசரம். அதனால தான் அன்னாளுக்கு இந்த ஒரு குழந்தையை கொடுத்தார். ஏன்னா சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லும்படியா ஒரு தீர்க்கதரிசியுமே இல்லை. இருண்ட காலமாக இருந்தது. அதனால கர்த்தருக்கு தான் ஒரு பிள்ளை தேவைப்பட்டது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்கிற ஒரு குழந்தை தேவைப்பட்டது. அதனால குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவள் தேவ சமூகத்தில் வந்து மன்றாடி அந்த குழந்தையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் அவளை கடாட்சித்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதற்கு பிறகு 3 ஆண் குழந்தைகளையும் 2 குமார்த்திகளையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, குழந்தையை கொண்டு போய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவள் துக்கமுகமா இல்லை, ஐயோ இந்த ஒரு குழந்தை தான் வந்திருக்குது, இந்த குழந்தைய ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவள் கலங்கவே இல்லை. சந்தோஷமாய் ஆண்டவர் இடத்துல போய் என்ன செய்தா, ஒப்பு கொடுத்தாள். அது மட்டுமல்ல, அடுத்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவள் கர்த்தரை துதிக்கிறத பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி நிறைய அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவரை அவள் உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு நன்றி நிறைந்த இருதயம் பாருங்க. ஆண்டவரை மறக்காமல் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு நன்றி செலுத்தி செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற ஒரு அன்னாளாய் அவள் காணப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அன்னாளை போல ஆண்டவரிடத்திலேயே எல்லாவற்றையும் சொல்ல கற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் நம்மை சுற்றி இருந்தாலும், எத்தனை பேர் ஒருவேளை உண்மையாய் நம்மை சிநேகிக்கிறவர்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வரும்போது, ஒரு கஷ்டம் என்று வரும்போது, அதை தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லி பாருங்க. ஒரு தேவை என்று இருக்கும்போது அதை தேவ சமூகத்தில் சொல்லி பாருங்க. அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன், கூப்பிடுதலை கேட்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அன்னாளை போல உங்கள் இருதயத்தை தேவ சந்நிதியில ஊற்றி விடும்போது கர்த்தர் பின்பு அவள் சமாதானத்தோடு காணப்பட்டார். துக்க முகமாக இருக்கல. நீங்களும் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஒரு பெரிய சமாதானம். 2வது, உங்கள் துக்க முகம் திரும்ப காணப்படுவதே இல்லை. கர்த்தர் துக்கத்துக்கு பதிலாக கம்பீரத்தை உண்டு பண்ணுகிறார். எந்த வாய் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி புலம்பினதோ அதே வாய் கர்த்தரை துதிக்கிற நாவாய் மாறினது. கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிற ஒரு நாவாய் மாறினது. கர்த்தர் அதை கண்டு பின்னும் அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அதை செய்வோமா? அவரிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார்.
நல்ல தகப்பனே, அன்னாளின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருந்தது அப்பா. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவளுக்கு சரியான விடை கிடைத்தது. எங்கே போனால் தன் துக்கம் மாறும் என்று அவள் அறிந்திருந்தாள். உங்கள் சமூகத்துக்கு வந்தாள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கும் அநேகரப்பா விடுதலை கிடைக்கிற இடம் எது என்று தெரியாமல் எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறார்களே. இருக்கிற இடத்துல இயேசுவே என்று சொல்லி, ஐயோ என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை முழுமையாய் திறந்து உங்கள் சமூகத்தில் தங்கள் பாரங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அன்றைக்கு அன்னாளுக்கு அற்புதம் செய்த தகப்பன் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எனக்கு இதை செய்யும் என்று கதறுகிறார்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. பாவத்தினாலே சிக்கொண்டு அதனாலே வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறவர் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு என்று நீங்கள் கொடுக்கிற இலவசமான பாவ மன்னிப்பை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க ரத்தம் அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறட்டும் அப்பா. இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே முன் நிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காணப்படட்டும். நீங்க அப்படியே செய்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.